பிரைஸ் அலாட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி ஊழியத்தின் பாதைகள். 1 கொரிந்தியர் 9:16 பவுல் அடிகளார், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்கிறார். அப்படி என்றால் ஊழியம் செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. வெளிப்படுத்துதல் 1:6 இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்தப்படுகிறார்கள். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் ஊழியக்காரர்களே. ஆனால் இந்த ஊழியம் செய்வதற்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படி? ஏசாயா 6:5 கர்த்தர் ஏசாயாவிற்கு ஒரு தீர்க்க தரிசனமாக அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்பொழுது ஏசாயா 3 காரியங்களை அறிவிக்கிறார். ஒன்று, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். அதாவது தன்னை பற்றி அறிவிக்கிறார். நாமும் கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அசுத்த ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன் என்கிறார். நாம் ஊழியத்திற்கு முன்பாக நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம் எந்த இடத்திலே வசித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, ராஜாவை கண்டேன். அதாவது கர்த்தனுடைய ஊழிய அழைப்பு நமக்கு என்ன என்று நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி மூன்றையும் அறிந்தவர் அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார். அப்போஸ்தலர் 9:6 சவுலாக இருந்த அந்த பவுல் அடிகளாரை கர்த்தர் சந்தித்த பொழுது தமஸ்குவிலே முதலிலே கேட்ட கேள்வி, ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அதாவது நான் என்ன செய்ய வேண்டும் என்று முதலிலே கேட்கிறார். அவரை பற்றி சுய பரிசோதனை செய்து அப்படி கேட்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 15:21 நான் மற்றொருவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்படாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுவேன். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதுபோல அது சபையாக இருந்தாலும் சபைக்கு வெளிப்புறமாக இருந்தாலும் எந்த இடத்திலும் நம்முடைய அழைப்பு என்ன என்று உணர